டெல்லியின் புதிய முதல்வராக ரேகா குப்தாவை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் டெல்லியில் பிதம்புரா பகுதியைச் சேர்ந்தவர். முன்பு அங்குள்ள முனிசிபாலிட்டியின் செயற்பர்சனாக இருந்தார். மிகவும் இளம் வயதுடைய பெண்மணி. சுமார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பிஜேபி அதிகாரத்திற்கு வருகிறது. அடிப்படையில் டெல்லி ஒரு பிஜேபியின் கோட்டையாக இருந்தது. அதை ஷீலா தீட்சித் கைப்பற்றினார். சுமார் 15 ஆண்டுகள் அவர் டெல்லியின் முதல்வராக இருந்தார். டெல்லியில் மிக அதிக வளர்ச்சி ஏற்பட்டதும் அந்த நகரத்தை மாற்றியமைத்ததும் முழுமையாக காங்கிரசின் ஷீலா தீட்சித் தான். அவர் இருந்த காலத்தில்தான் மெட்ரோவுக்கு இவ்வளவு விரிவாக்கம் ஏற்பட்டது. மெட்ரோ என்று சொல்வது டெல்லியைச் சேர்ந்தவர்களின் ஒரு லைஃப் லைனாக மாறியது. பின்னர் அவருக்கு எதிராக பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நிர்பய வழக்கு எழுந்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. காமன்வெல்த் கேம்ஸுடன் தொடர்புடைய பெரிய ஊழல் எழுந்தது. அதன் பிறகு அவர் மிகவும் இரக்கத்துக்குரிய வகையில் தோல்வியடைகிறார். அங்குதான் கெஜ்ரிவாலும் கூட்டாளிகளும் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். சுமார் 10 ஆண்டுகள் டெல்லி என்று சொல்லப்படும் தலைநகரை அழித்த அராஜகவாதியான ஆள் கெஜ்ரிவால். நான் இந்த டெல்லியில் 30 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளேன். அதனால்தான் எனக்கு துல்லியமாக தெரியும் டெல்லியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்று. நான் 1996 டெல்லிக்கு சென்றபோது இப்போது பார்க்கிறபடி பிளே ஓவர்கள் எதுவும் அதிகம் இல்லை. உண்மையில் டிராஃபிக் ஜாம் தான் எல்லா இடங்களிலும். ஆனால் இப்போது நியூ டெல்லியிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு செல்ல ஒரு டிராஃபிக் தீவு கூட இல்லை. அவ்வளவு வேகமாக வந்துவிடும். நான் சொன்னது சாலையின் விஷயம். அதே போல மெட்ரோ சேவை என்றால் மிக அழகான முறையில் மெட்ரோ சேவையை இந்தியாவில் நடத்தும் ஒரு நகரம் டெல்லி. ஆனால் கெஜ்ரிவால் அதை அழித்து விட்டார். மெட்ரோ நிர்வாகத்தின் பொறுப்பு பாதி கெஜ்ரிவாலும் பாதி சென்ட்ரல் கவர்மெண்டின் கையிலும் உள்ளது. மெட்ரோவை சுத்தம் செய்வது போன்ற திட்டங்கள் அனைத்தையும் கெஜ்ரிவாலிடம் ஒப்படைத்தனர். அதுவும் அவர் அழித்து விட்டார். டெல்லி மெட்ரோவின் பல நிலையங்களுக்கு சென்றால் இதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த பழைய சுத்தம் எல்லாம் மறைந்து விட்டது. அதேபோல் கோனாட் பிளேஸ் என்று சொல்லப்படும் இடம், அதுவும் குழப்பமாக்கி அவர் மாற்றினார். எல்லா இடங்களிலும் தனது ஆள்களை நியமித்தார். மேலே தெரியும் ஊழல் எதிர்ப்பு எதுவும் கெஜ்ரிவாலிடம் இல்லை. முடிந்த ஊழலின் ஆசான் இவர். அங்குள்ள டிராபிக் முறைமை கூட குழப்பமாக்கப்பட்டது. அங்கு இந்த டிராபிக்கினுள் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம், வண்டி ஒன்று நிற்கும் போது பிச்சைக்காரர்கள் வந்து திரிவதை. அதாவது தலைநகரின் விஷயம்தான் சொல்கிறேன். இப்போது டெல்லி முனிசிபாலிட்டி எல்லாம் ஆள்வது ஆம் ஆத்மி கட்சி. அவர்கள் வந்த பிறகு அதன் கிளையும் முழுவதும் எடுத்து மாற்றிவிட்டனர். டெல்லியின் மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர். கெஜ்ரிவால் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்? டெல்லியை சிங்கப்பூர் போல ஆக்குவேன், டெல்லி நகரத்தை மற்றொரு பார்சிலோனா போல ஆக்குவேன். டெல்லியை மிகவும் அழுக்கு நிறைந்த நகரமாக மாற்றியதற்கு முக்கிய காரணம் இந்த கெஜ்ரிவாலும் அவரது கூட்டாளிகளும் தான். அதை எந்த விவாதமும் இல்லாமல் சொல்லலாம். ஏனென்றால் நான் ஒரு டெல்லி வாசி. எனக்கு தெரியும் அங்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்று. அதே போல இந்த புதிய முதல்வர் ரேகா குப்தா என்று சொல்லப்படுபவர்கள் டெல்லியில் இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை. எப்படி ஷீலா தீட்சித் ஆட்சி செய்தார்கள் அதே போல அவர்கள் ஆட்சி செய்தால் போதும். பின்னர் அங்குள்ள மிக முக்கியமான பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை, அதை எளிதாக தீர்க்க முடியும். அதனுடன் இந்த கெஜ்ரிவால் பூஜ்யமாகி வெளியேறுவார். அவரது கட்சி கூட டெல்லியில் இருந்து முழுமையாக வெளியேற்றப்படும். இரண்டாவது, டெல்லியில் உள்ள மாசு. இதை சரியாக கட்டுப்படுத்துவதற்கான மிஷனரி அரசாங்க முறைமை இருந்தால் அதையும் தீர்க்க முடியும். குளிர்காலத்தில் தான் டெல்லியில் மிகவும் மாசு அதிகமாகிறது. ஏனென்றால் பஞ்சாபில் விவசாய நிலங்களை எரிப்பது உள்ளிட்ட பல காரணங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு கூட முயற்சிக்காத ஒரு நபராக இருந்தார் கெஜ்ரிவால். பின்னர் 24 மணி நேரமும் அங்கு ஆளும் கவர்னரோடும் மத்திய அரசாங்கத்தோடும் மோதல். இப்போது அது எல்லாம் மாறும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஷீலா தீட்சித் ஆட்சி செய்த காலத்தில் மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருந்தது. அவர்கள் பிஜேபியின் மந்திரிகளுடன் எந்த பிரச்சனையிலும் செல்லவில்லை. ஏனென்றால் அதன் தேவை எதுவும் இல்லை. முழுமையாக நல்ல முறையிலான ஆட்சியைத்தான் ஷீலா தீட்சித் நடத்தினார். எதிர்க்கட்சியானது அப்பொழுது இந்தியாவை ஆளிக்கொண்டிருந்தது. அப்போது விஷயங்கள் நடக்கவில்லையா? அப்போது கெஜ்ரிவாலுக்கு யாரையாவது குறை சொல்ல வேண்டும். அராஜகம் இருக்க வேண்டும், அந்த நாட்டை அழிக்க வேண்டும், அந்த நாட்டை அழிக்க வேண்டும். அதற்காக சில ஆள்களை வைத்திருக்கிறாரு. இவரை உயர்த்தி பேசி நடக்கும் ஆள்களை.
பின்னர் இவரது உண்மையான முகத்தை பற்றி நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியுள்ளேன். கண்ணாடி அரண்மனை கட்டிய கெஜ்ரிவாலை மக்கள் புரிந்து கொண்ட போது அவரை தூக்கி எறிந்தனர். இதுதான் அதன் எளிமையான விஷயம். புதிய முதல்வருக்கு இந்த மத்திய ஆட்சியையும் மாநில ஆட்சியையும் ஒருங்கிணைத்து சென்றால் சுமார் 4 அல்லது 5 ஆண்டுகளில் டெல்லியை ஒரு அழகான நகரமாக மாற்றலாம், மாசு இல்லாத நகரமாக மாற்றலாம். அதே போல அங்கு குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கலாம். டெல்லியின் டிராபிக், அதே போல மெட்ரோ, அதை மீண்டும் மாற்றி நல்ல கிளாஸாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் மக்களின் பயணம் அதிகமாக மெட்ரோவில் தான் நடக்கிறது. அதே போல தேவையில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நிறைய அரசாங்க பஸ்கள் உள்ளன. இந்த பஸ்கள் எல்லாம் காலியாக உள்ளன. ஏனென்றால் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பதற்காக கெஜ்ரிவால் அரசாங்கம் இந்த வாகனங்களை இப்படி வீணாக ஓட்டிக்கொண்டிருந்தது. அது அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நிதி பாரமாக உள்ளது. பின்னர் இந்த வாகனங்களை மற்ற பள்ளிகளுக்கு வாடகைக்கு ஓட்டுவதற்காக அனுப்புகிறார்கள். அப்படி இவ்வளவு வாகனங்கள் வரும்போதுதான் டெல்லியில் பிரச்சனை ஏற்படுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியில் சுமார் 25 முதல் 30 நாட்கள் மாசு காரணமாக பள்ளிகள் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை பல சந்தர்ப்பங்களில் டெல்லியில் உருவாகிறது. இதை மாற்றி அமைக்க புதிய முதல்வரால் முடியும். அதே போல இதை கண்காணிக்க மோடி உள்ளிட்ட மந்திரிகளும் உள்ளனர். மத்திய அரசாங்கம் எல்லா வகையிலும் உதவி செய்யும். அடுத்து ஆளும் ஒரு பகுதியில் ஹரியானாவில் பிஜேபி ஆளுகிறது. இங்கு யூபியில் ஆள்வது யோகி ஆதித்யநாத். இவர்களுடன் இணைந்து பல விஷயங்களை செய்ய முடியும். டெல்லியின் அந்த பழைய பெருமையை மீண்டும் கொண்டு வர இப்போதைய முதல்வரால் எல்லா வகையிலும் முடியும். டெல்லியில் ஒரு காலத்தில் பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே செல்வதற்கு பயம் இருந்தது. ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பிறகு, டெல்லி போலீஸை கண்டிப்பாக்கிய பிறகு இந்த பிரச்சனை மாறியது. இப்போது இரவு 2 மணி 3 மணி என்று பம்பாய் நகரம் மற்றும் பெங்களூர் நகரம் போல பெண்கள் வெளியே சென்று நடக்க முடியும். டெல்லி ஒரு மெட்ரோ நகரம். இரவு நேரத்தில் பெண்கள் வேலை முடிந்து வரும் நகரம். பின்னர் டெல்லியில் நிலவும் ஒரு பிரச்சினை, மற்ற மாநிலங்களில் இருந்து வரும் குண்டர்கள். அதை முழுமையாக அழித்து நீக்க வேண்டும். டெல்லியில் வந்துள்ள ரோஹிங்கியா முஸ்லிம் சமூகம் உள்ளது. பங்களாதேஷ் மற்றும் பர்மாவில் இருந்து வந்தவர்கள். அவர்களை முழுமையாக அகற்ற வேண்டும். டெல்லி என்று சொல்லப்படும் நகரம் அந்த அழகான வழியில் பழைய பெருமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் மற்றும் நகரத்தை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் மாற்ற வேண்டும். அப்போது அதற்கு அவசரமாக உதவுவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக உள்ளது. பல திட்டங்களும் 100 கணக்கான விஷயங்களை சொல்லி கெஜ்ரிவால் முழுமையாக அதை மடக்கி சுருட்டி எறிந்தார். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து டெல்லியை முழுமையாக மாற்றி மக்களுக்கு பயனுள்ள வகையில் நலத்திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதே போல மின்சாரத்தின் விஷயத்தில் மிகவும் மிகவும் இலவசமாக இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த இலவச சலுகைகளை இன்றைக்கு ஒரு அளவுக்கு மேல் கொடுக்கக்கூடாது. இலவச உணவு, இலவச பஸ் ரைட், இலவச மெட்ரோ, இவை எல்லாவற்றையும் முழுமையாக நீக்க வேண்டும். தேவைப்படும் நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் இதை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இலவசமாக எந்த பொருளும் உலகில் கிடைக்காது. ஓட்டுக்காக எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்து கொண்டு இந்தியாவின் பல மாநிலங்கள் இதை செய்கின்றன. பிஜேபி ஆளும் மாநிலங்கள் உள்ளிட்ட அவர்களும் பலவற்றை இலவசமாக்கினர். அதாவது டெல்லியில் இருந்து தொடங்கி இப்போது டெல்லியிலேயே இதற்கு ஒரு முழுமையான நிறுத்தம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இப்போது இலவசமாக ஒரு தள்ளுபடி கொடுத்து கொண்டு போகிறீர்கள், அல்லது இலவசம் என்று சொல்லும் வகையில் கொடுத்தால் இதற்கு மதிப்பு இல்லாமல் போகும். மக்கள் வேலைக்கு செல்லாமல் இருப்பார்கள். இந்த மாற்றங்களை டெல்லியில் உள்ளடக்கி ஆள இப்போதைய ரேகா குப்தாவுக்கும் பிஜேபி அரசாங்கத்திற்கும் முடியட்டும். அதை முழுமையாக ஆதரிக்க, சட்டம் மற்றும் ஒழுங்கு உள்ளிட்ட விஷயங்களை ஆதரிக்க மத்தியில் ஆளும் பிஜேபியும் தயாராக இருந்தால் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக டெல்லி நகரம் ஒரு உலகளாவிய நகரமாக மாறும். உலகில் மிகவும் கவர்ச்சிகரமான நகரமாக மாறும். ஏனென்றால் டெல்லிக்கு ஒரு பெரிய வரலாறு உள்ளது. அந்த வரலாற்றை பின்பற்றி முன்னேற டெல்லியை சேர்ந்தவர்களால் முடியட்டும்.